வணக்கம், நான் விமலா பேசுகிறேன். தமிழே என் தாய்மொழி. இன்றைக்கி நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடரில் அமைத்து எழுதுவோம் பகுதி 2. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு வாக்கியங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு வார்த்தைக்கு 2-3 வாக்கியங்கள் எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில். போன வீடியோவில் ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு வாக்கியம் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இப்போ கூட 2-3 வாக்கியங்கள் இருக்கட்டும் எக்ஸாம்பிளுக்கு அப்படிங்கிற மாதிரியே இருந்ததுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் ஒரே வார்த்தைக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. அமைதியாக ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அமைதியாக கேட்க வேண்டும். வார்த்தை ஒன்று தான், அமைதியாக அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஒன்று தான். ஆனால் வாக்கியங்கள் 3 இருக்குது. ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அமைதியாக கேட்க வேண்டும். நூலகத்தில் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும். நூலகம்னா லைப்ரரி. தியானம் செய்யும்போது மனம் அமைதியாக இருக்கும். தருகிறேன், இது ஒரு வார்த்தை. இதுக்கு எத்தனை சென்டென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். தினமும் ஏழைக்கு உணவு தருகிறேன். நான் உனக்கு பரிசு பொருளை தருகிறேன். மாங்காய் பறித்து தருகிறேன் என்று அண்ணன் கூறினான். நான் வாங்கிய கடனுக்கான பணத்தை நாளை தருகிறேன். சிறுவர்கள் பூங்காவில் விளையாடுகின்றனர். மாலை நேரத்தில் சிறுவர்கள் அனைவரும் மைதானத்தில் கூடி விளையாடினர். சிறுவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். சிறுவர்கள் பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் இத்தனை வாக்கியங்கள். இதை தவிர மேலும் வாக்கியங்கள் அமைக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4-5 வாக்கியங்கள் கொடுத்துருக்குறேன், அவ்வளவுதான். முழக்கம். பாரதி தமிழ் வாழ்க என்று முழக்கம் செய்தார். பாரதி தமிழ் வாழ்க என்று முழக்கம் செய்தார் அப்படியும் எழுதலாம். பாரதி தமிழ் முழக்கம் செய்தார் அப்படின்னு எழுதலாம். சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் தேசம் முழுவதும் எதிரொலித்தது. சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் தேசம் முழுவதும் எதிரொலித்தது. பள்ளியில் மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த முழக்கங்களை எழுப்பினர். முழக்கம். பாரதி தமிழ் முழக்கம் செய்தார். அப்படி இல்லைன்னா பாரதி தமிழ் வாழ்க என்று முழக்கம் செய்தார். சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு என முழக்கம் தேசம் முழுவதும் எதிரொலித்தது. பள்ளியில் மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த முழக்கங்களை எழுப்பினர். தங்கம். தங்கம் மிகவும் விலை உயர்ந்தது. திருமணத்திற்காக தங்கம் நகை வாங்க சென்றோம். பழங்காலம் தொட்டே தங்கம் ஒரு மதிப்புமிக்க உலோகமாக கருதப்படுகிறது. விளைவு. தீமைக்கு தீய விளைவே கிடைக்கும். கடின உழைப்பு எப்போதும் நல்ல விளைவை தரும். விளைவுன பயன். பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகளை நாம் உணர்ந்து அதை குறைக்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சென்டென்ஸும் கரெக்டு தான். உணர்ந்து அதை குறைக்க வேண்டும், இதுவும் கரெக்டு தான். பொருளுதவி. ஏழை மாணவர்களுக்கு பொருளுதவி செய்ய வேண்டும். விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு ஆகும். நன்றி. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.